எப்பொழுதுமே இளமையாக இருக்க வேணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. உங்களை எத்தனை வயசுன்னு கேட்குறவங்க, நீங்கள் உங்களுடைய ஏஜை விட குறைவாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50 வயசு இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நீங்கள் 30 வயசு 35 வயசு இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா 15 வருஷம் உங்களை பின்னாடி இளமையாக அவங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் நம்ம டான்ஸ் ஆட குறை தான் இல்லையா? க்ரோனலாஜிக்கல் ஏஜ் அதே மாதிரி பயாலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் சொன்னது அதுதான். க்ரோனலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த அந்த டேட்டுலேருந்து எத்தனை வருஷம் நம்ம இப்போ இருக்கோங்கிறத மந்த்து டேட்டு இயரை மூலமாக கால்குலேட் பண்ணுறது. பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், நம்மளுடைய முகம், நம்மளுடைய ஸ்கின்னு, இதெல்லாம் எவ்வளோ யங்காக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது யங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டாக இருந்தாலும் சரி, அதை பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு 30 வயசு ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு 50 வயசா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் 50 வயசு தோற்றத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அது பயாலஜிக்கல் லுக் அது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த க்ரோனலாஜிக்கல் ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த க்ரோனலாஜிக்கல் ஏஜுக்கும் பயாலஜிக்கல் ஏஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸை எப்படி நாம் சரி பண்ணணும்? அதாவது நாம் நம்மளுடைய வயசு உண்மையான என்ன வயசோ அதை விட யங்காக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது. யங்காக இருக்கிறது, அழகாக இருக்கிறதுங்க மட்டும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய உடம்பு அந்த பயாலஜிக்கல் ஏஜ் என்ன இருக்கோ அதுபடி அழகாக நீட்டாக ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு 5 சூப்பர் போஸ் சொல்கிறேன். இந்த யோக பயிற்சிகளில் இந்த 5 போஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாஸ்டர்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக டெய்லி 2 நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் டேக் ஒன்லி 10 மினிட்ஸ் தான். 5 போஸுக்கு 2 மினிட்ஸாக 10 மினிட்ஸ் தான். ஏன்னா இதை பண்ண உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாலே நமக்கு வியாதி வராது. இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படின்னாலே எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நைட்டு நம்ம படுத்து காலையில் எழுந்த உடனேயே எழுந்து நேராக நம்ம பாத்ரூம் போயிட்டு நம்மளுடைய எல்லா மார்னிங் ரொட்டீன்ஸு, அதாவது யூரின் கரெக்டாக போகணும், நல்லா கிளியராக உங்களுடைய மோஷன் கிளியராக போய் உங்களோட வயிறு காலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்ட்டு ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் தொடர்ந்து இருந்ததுன்னா உங்களுடைய கட்டு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நெஞ்சு எரிச்சலாவோ, இல்லை உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் ஏப்பம் வந்தாலோ, கீழே கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு தூங்க முடியாமல் சாப்பாடு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருந்தாலோ உங்களுடைய கட்டு சரியாக இல்லை, அதாவது உங்களுடைய டைஜஷன் கெப்பாசிட்டி சரியாக இல்லைன்னு அர்த்தம். இதில் அங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். எந்தெந்த இடத்துல எல்லாம் பெயின் இருக்கோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் உறுப்புகள் சரியாக வேலை செய்யலையோ அங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தான் இந்த 5 சூப்பர் யோகா பாஸ்டர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கவ் போஸ். அதாவது எப்படி கேட் 4 காலால் நிற்கிதோ அந்த மாதிரி 2 கை 2 காலால் நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் கேட் அண்ட் கவ் போஸ். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கேட் அண்ட் கவ் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணும்போது நல்லா உள்ளே பாருங்கள், ப்ரீத் அவுட் பண்ணும்போது நல்லா மேலே போங்க. ப்ரீத் இன் நல்லா உள்ளே வரணும், ப்ரீத் அவுட் நல்லா மேலே போகணும். நல்ல முகத்தை கீழே எடுத்துகிட்டு உங்களுடைய பின்னாடி பேக் ஆர்க்காக இருக்கணும், நல்ல பெரிய ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கணும். திருப்பி நீங்கள் பாடியை தலையை கீழே போடும்போது மேலே ஒரு சின்ன ஒரு ஆர்ச்சு இப்படி வரணும் உங்கள் முதுகில். இந்த போஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள். எத்தனை முறை? ஒரு 5லிருந்து 7 முறை இதை பண்ணுங்கள். இந்த கேட் அண்ட் கவ் போஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கிரேனியல் நர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ் தான். இது என்ன பண்ணுதுன்னா, இது நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுடைய கட்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நம்ம உடம்பை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான போஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா சைல்ட் போஸ். இந்த நீங்கள் கேட் கவ் போஸில் இருக்கீங்க இல்லையா, அதை முடிச்சுட்டு அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சைல்ட் போஸ் பண்ணுங்கள். சைல்ட் போஸ் எப்படின்னா, நீங்கள் வஜ்ராசனத்திலே உட்காந்து அப்படியே பின்னாடி உங்களோட கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவங்க நெத்தி தரையில் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ மெதுவாக உங்களோட ஹிப்பை நல்லா கீழே பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோர்ஹெட் தரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் யுவர் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலை இது நல்லா ரெடியூஸ் பண்ணுது இந்த போஸை. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல்
பாடி வந்து நல்ல ரிப்பேர் மோடுக்கு போகுது. நம்மளுடைய உடம்புல முக்கியமாக இருக்கிறது எதுன்னா நம்மளுடைய கட்டு தான். இந்த கட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை இன்ஃப்ளமேஷனையும் இது வந்து சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டத்துக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்குது இந்த சைல்ட் போஸ். அடுத்த 3வது போஸ் வந்து சுப்பைன் போஸ். எப்படின்னா நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துட்டு 2 கைகளையும் தளர்வாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 5லிருந்து 7 தடவை மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க, 2 கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட் லெக்கை நல்லா மடக்கி இந்த லெஃப்ட் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட 2 கைகளும் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பாடியில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். இந்த ரைட் லெக்கை நல்லா லெஃப்ட் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை தலையை திருப்பி உங்களோட ரைட் சைடு பாருங்கள். இது பார்க்கும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைஜஷன் பவரை நல்லா ஆக்டிவேட் பண்ணி சாப்பிட்ட சாப்பாடு நல்லா ஜீரணமாகறதுக்கு உதவுது. அடுத்தது உங்களுடைய கட் இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லையா, அதை நல்லா ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிளாடர்லேயோ கிட்னிலேயோ அது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிஸ்டத்தையே நல்லா ஸ்லோ டவுன் பண்ணி காமன் எனர்ஜி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த இடுப்பு சைடு இருக்கு இல்லையா, பெல்விக் போன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெல்விக் போன் எல்லாத்தையுமே அதுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. இது ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். இது சுப்பைன் போஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் அப் த வால். அதாவது உங்களுடைய உடம்ப செவுத்து ஓரம் வச்சுக்கோங்க. செவுத்து ஓரம் வச்சுட்டு 2 கால்களையும் செவுத்து மேலே வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா செவுத்து ஓரமாக நல்லா அட்டாச்சாக இருக்கணும். அதாவது நல்லா ஃபுல்லாக அதோட பேஸ்டாக இருக்கணும். கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இடுப்புக்கும் வால் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு காலை நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நாழி இருங்க. நல்லா மூச்சை பொறுமையாக இழுத்து விடுங்க. எக்ஸலண்ட் போஸ் இது இன்ஃப்ளமேஷனுக்கு. அதாவது பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுற 5 எக்ஸலண்ட் போஸஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட். அதாவது நம்ம ஏஜ் ஜாஸ்தியாக ஆகிறத முதல்ல குறைக்குது, யூத்ஃபுல்லாக நம்மளை வைக்குது. அது ஃபஸ்ட்டு. 2வது உங்களுடைய லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கிளியர் பண்ணி விடுது. நம்மளுடைய லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்காது. ஸோ லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை வந்து நல்லா கிளியர் பண்ணி விடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ஏன்னு சொன்னிங்கன்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முதல் காரணம் நம்மளுடைய கட்டு தான். இப்போது ஆயுர்வேதத்தில் முதல்ல நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு முதல்ல அவங்க வயிற்றை சுத்தம் பண்ணுவாங்க. ஏங்க எனக்கு தலைவலிங்கிற நீங்கள் வயிறை சுத்தம் பண்ணுறீங்களே, எனக்கு காலில் கருப்பு கருப்பாக இருக்குது எனக்கு வயிறை சுத்தம் பண்ணுறேங்கிறீங்களே, உடம்பெல்லாம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது வயிற்றை சுத்தம் பண்ணுறேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வயிறு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கட்டு சரியாக இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக சரியாக இருக்குங்க. ஏன்னா கட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு எபிசோடில் பேசலாம். அடுத்து 5வது முக்கியமான போஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டட் ஃபார்வர்ட் ஃபோல்ட். அதாவது உங்களுடைய கால்களை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய லெக்கை நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிக்கோங்க. உட்காந்துட்டு காலை நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு மெதுவாக குனிஞ்சு இன்ஹேல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது மெதுவாக குனிஞ்சு 2 கைகளால் உங்கள் கால்களை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மூக்கு முட்டிக்கிட்ட வரணும். மூக்கு உங்கள் முட்டிக்கிட்ட வர முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளோ தூரம் உங்களால் பிடிக்க முடியுதோ பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களால் பிடிக்க முடியலன்னா காலை மடித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் காலை தொட முடியல அப்படின்னா காலை மடித்து வச்சுட்டு தொட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீட்டிக்கோங்க. ஸோ இந்த போஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளமேஷனும் சரியாகும். இந்த போஸ் வந்து உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்ரினல் கிளாண்டுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கார்டிசால் லெவலை நல்லா குறைய ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கோ இந்த போசஸ் பண்ணாங்கனாலே அவங்களுடைய அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா. அதாவது நம்ம எப்போவுமே குனிஞ்சி எதுவுமே பண்ணுறதில்ல. ஏதாவது ஒன்றுனா யாராவது எடுத்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா நம்ம உட்காந்துக்கிறோம், உட்காந்த இடத்துலையே எல்லாமே கையில் கிடைக்குது. குனிஞ்சு நிமிந்து வளைஞ்சி லேட்ரல் பெண்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த போஸுக்கு பேர் பஸ்சிமோத்தானாசனான்னு பேர். 2 கால்களை நீங்கள் வந்து ஆசனாவோட பேரெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை, ஆனால் இந்த 5 போசஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திரும்பவும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை இது நல்லாவே கிளியர் பண்ணுது. உங்களோட உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேகஸ் நர்வ் அதை ரொம்ப நல்லா பண்ணுது. உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் உங்களுடைய
யோகா பயிற்சிக்கோ இல்லை வாக்கிங்க்கோ ஜிம்முக்கோ நேரம் இல்லை அப்படின்னா இந்த 5 போஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 போஸ் உங்களை எப்போவுமே யங்காகவும் அதே சமயத்தில் உடம்பில் இன்ஃப்ளமேஷன் இல்லாமையும் பாடியில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பிராணசக்தி அதிகரித்து உங்கள் உடம்பை நல்ல ஜம்முன்னு எப்போவுமே யங்காக யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு உதவுற இந்த 5 போஸை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. டெய்லி பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு போஸுக்கும் 2 நிமிஷம் 10 நிமிஷம். டைம் இல்லைன்னா ஒரு போஸுக்கும் 1 நிமிஷம் பண்ணிங்கன்னா கூட 5 மினிட்ஸில் இதை நீங்கள் முடிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள். இதை உடனே செஞ்சு இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு நான் யூத்ஃபுல்லாக இருக்கணான்னு கண்ணாடியை பார்க்காதீங்க. என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நான் என்னுடைய அந்த யோக பவனத்தினுடைய கால்குலேட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 14 டேஸ், அதுக்கப்புறம் 21 டேஸ், 48 டேஸ், 90 டேஸ். இதை நீங்கள் 90 டேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.